ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு, அத்தியாயம் 34. நீங்கள் கொடுக்காட்டி போங்க, நான் கொடுக்குறேன் என்று அவன் தோள் தொட்டு எம்ப, இப்போ வேண்டாம், காத்திரு, காலம் கனியும் போது மனசார உன் கூட வாழ்வேன். வேறு எதுக்காக இல்லைனாலும் நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்காகவே யோசிக்கிற உனக்காகவும், என் அன்பு பாசம் அக்கறைக்காக தவம் கிடக்கிற என் பிள்ளைகளுக்காகவும் வாழ்வேன் உன் கூட, சரியா? நீ இப்போ சந்தோஷமாக கிளம்பி போ என்றான். தமயந்தி தான் வெட்டவா குத்தவா என்று தன் மருமகளை பார்த்து கொண்டு நின்றார். ஏண்டா, அவள் சட்டப்படி விலகி போனவ, அவளுக்காக இப்போ மொத்த குடும்பமும் இப்படி பிரிஞ்சு போகிறது நல்லாவா இருக்கு? சொல்லுங்க. ஏமா இந்த திவ்யா ஏன் இப்படி பண்ணுறா? உனக்கு என்ன தெரியும்? ஒரு மண்ணும் தெரியாது. அந்த காதம்பரி பலே கைகாரி. சும்மாவே இவன் அவன் மடியில் விழுந்து கிடப்பான். அப்போ அது எனக்கு சந்தோஷந்தான். இப்படியாவது எனக்கு ஒரு பேரன் பேத்தி கிடைக்காதான்னு இருந்தேன். அது அப்போ ஒன்றும் நடக்கலை. ஏதோ கடவுளாக பார்த்துக்கு எனக்கு கொடுத்த என் பேரன் பேத்தியை இப்படி படுத்துறாளே, இது நியாயமா? நீ இவனை நம்பி போறியே, போகலாமா? ஆம்பளை ஆத்திரம் அவசரம்தான் பார்ப்பான், ஆந்து ஊந்து பார்க்க மாட்டான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே பிரிஞ்சு இருந்தவங்க பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வச்சுட்டு போகிற, இது நியாயமா? திவ்யா நம்ம பொண்ணு தானே, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாளா? எதுக்கு இந்த வீண் வேலை? நீங்கள் போகக்கூடாது, அவள் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாது என்று தமயந்தி போராட்டம் பண்ண, ஒரு வழியாக தயாகரன் தான், அம்மா என்னை நம்புங்க, இனி என் வாழ்க்கை இனியா கூடவும் பிள்ளைகள் கூடவும் தான். நான் அப்படி மனசு மாறி போக மாட்டேன். காதம்பரி எனக்காக வந்தாலும் இங்கே சிலர் அவளை தூண்டி விடுறாங்க. அதையும் நாம் கண்டுபிடிச்சு வேரோடு அறுக்கணும். அதுக்கு இந்த ஏற்பாடு ஓகே தான். நீயும் நானும் கொடுக்குற டார்ச்சரில் காதம்பரி ஓடணும். இதுவரை நல்ல மாமியாரா இருந்தாய், இனி உன் வில்லத்தரத்தை காட்டுமா என்றான். அட போடா, நாம காட்டி என்ன பண்ணுறது? அவ நம்மளை விட கேடி என்றார் தமயந்தி. சரி அத்தை, கேடியா ஓல்டு லேடியான்னு நாம் பார்த்துடலாமா என்றாள் இனியா. பொடி லூஸு, கட்டின புருஷனை மற்றவகிட்ட விட்டுட்டு போகிறவளை நான் பார்த்ததே இல்லைடி என்றார் தமயந்தி. சரி விடுங்க அத்தை, வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம்ல என்றாள் இனியா. அன்று மாலையே ஏக ஆடம்பரமாக காதம்பரி தயாகரனின் வீட்டிற்கு வந்துவிட்டாள். வரும்போது சும்மா வரலை. மற்ற 4 பேரின் வீட்டிற்கும் ஃபோன் பண்ணி, தயாகரனும் நானும் ஒன்றா சேர்ந்துட்டோம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்ட்டி இருக்கு, வந்துருங்க என்று அழைப்பு கொடுத்துட்டு தான் வந்தாள். என்ன பண்ணுறது? விஷயம் காட்டு தீயாய் பரவ நண்பர்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்ய, அவன்தான் நண்பர்கள் கூட பேசுவதை கூட நிறுத்திவிட்டானே. அதற்காக அவர்கள் சும்மா விடுவார்களா? வாங்கடா என்று அலுவலகத்திற்கே வந்துவிட்டார்கள். நண்பர்களை மொத்தமாக பார்க்கவும், ஆகா நம்ம முதுகுல டின்னு கட்ட வந்துட்டானுங்க என்று புரிந்து கொண்டான் தயாகரன். அமுதன் தான் மனம் பொறுக்காமல் காதம்பரி சொன்னதை சொல்ல, ஆமாம் நிஜம்தான் என்றதும் நண்பன் மேல் பாய்ந்து விட்டான் அமுதன். என்ற அறிவு கட்டவனே, எத்தனை முறைதாண்டா தாலி கட்டி குடும்பம் நடத்துவ? அசிங்கமா இல்லை? இதென்ன இத்தனை வருடம் கழித்து வந்த பிள்ளைகள் உனக்கு பெருசா தெரியலையா? என்னமோ இரவு பார்ட்டி இருக்குன்னு சொன்னாலாம் அந்த காதம்பரி. நீ நல்லா கேட்டுக்கடா, இனி கடைசி காலம் வர இனியாவும் அவள் பிள்ளைகளும் தான் உனக்கு. என்ன விளையாடுறியா? அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா என்று அமுதன் எகிற, தயாகரன் பதில் பேசலை. நண்பன் பாசத்தில் பேசுகிறான். அவனை சமாதானப்படுத்த உண்மையை சொன்னால் விஷயம் வெளியே போய்விடும். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும். காரியம்தான் இப்ப பெருசு, வீரியம் இல்லை என்று தயாகரன் அடக்கி வாசித்தான். ஓரளவு சசிதரன் தயாவின் மனதை புரிந்து கொண்டான். செய்யடா, எல்லாம் நல்லா வரும், இனியாவது நீ நிம்மதியாக வாழணும் என்றான். கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்றான்.
இனியாவும் பிள்ளைகளும் எந்த விதத்திலும் மனசு வருத்தப்படக்கூடாது என்று நண்பர்கள் சொன்னார்கள். அன்றே டாம்பிகமாக வந்து இறங்கினாள் காதம்பரி. அவளை கண்டதும் கொலை வெறி வந்தது தமயந்திக்கு. ஆனாலும் பல்லை கடித்து கொண்டவர், போன மூதேவி திருப்பி வந்திருக்கு. சீதேவி வந்த வீட்டில் மூதேவிக்கு என்ன வேலை? முதல்ல விரட்டி அடிக்கணும் என்றவர், இதோ பாருடி, இங்கே ஒன்றும் நீ ஓசியா சோறு திங்க வரலை, சரியா? இங்கே சமையலுக்கு எல்லாம் ஆள் இல்லை, நீ தான் சமைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், சரியா? போ போ, போய் முதல்ல ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வா என்று சொல்ல, என்னது நான் ஜூஸ் போடவா? எனக்கு அதெல்லாம் தெரியாது என்றாள். தெரியாட்டி தெரிஞ்சுக்க, முன்னாடி நான் இதையெல்லாம் செஞ்சதே இல்லையே. ஆமாம், செஞ்சது இல்லை, நானும் செய்ய சொல்லலை. ஏன்னா நீ அப்போ என் மருமகளா, என் மகனோட பொண்டாட்டியாக வந்தாய், அதற்கான மதிப்பை கொடுத்தேன். இப்போ நீ என்ன பண்ண வந்திருக்காயின்னு உனக்கு புரியுதா? அடுத்தவ புருஷனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்க வந்திருக்கிற. அதாவது விபச்சாரிகள் பண்ணுற வேலை. அவங்க பண்ணுறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது. பணமோ பாதுகாப்புக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்கிறாங்க. உனக்கு என்னடி கேடு? ஒழுங்காக காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் மகன் கூட வாழ்ந்தியே, அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் ஏண்டி போய் எவனோ ஒருத்தனோட பிள்ளைய சுமந்து பெத்த? சரி, அதுதான் உனக்குன்னு வாரிசு வேணும்னு பெற்றுக்கிட்ட, விடு. இப்போ என் மகனை ஏண்டி துரத்திக்கிட்டு வர்ற? அவன் மனைவி மக்கள்னு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று தமயந்தி ஆங்காரமாக கேட்க, ஆமாம், எனக்கு தயாகரனை விட்டு கொடுக்க முடியலை. எப்படியும் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு நம்பித்தான் நான் போனேன். இப்படி எனக்கு முன்னாடியே இன்னொருத்தியோடு தொடர்பு வச்சுக்கிட்டு புள்ள பெற்று இருப்பான்னு நான் நம்பவே இல்லை. அதுதான் இப்போ தெரிஞ்சிருச்சே. இப்போ என்ன, போக வேண்டியது தானே? அப்புறமும் ஏன் வந்து தொந்தரவு பண்ணுற என்றார். என்னதான் தமயந்தி சுருக் என்று பேசினாலும் காதம்பரி தயாகரனை விட்டு கொடுக்க ரெடி இல்லை. அதற்கு முதல் காரணம், இனியா சரியான பயந்தாங்கோலி, அவளுக்காக நான் விட்டு கொடுத்து போகணுமா என்பது. இன்னொன்று கௌரவம், அந்தஸ்து. இந்த சமூகத்தில் இன்னாருடைய மனைவி என்ற கௌரவம் கொடுக்கும் அந்தஸ்து முதலிலேயே இல்லை என்றால் அது வேறு. அந்த கௌரவம் அந்தஸ்தை அதுவரை அனுபவித்துவிட்டு இப்போ இல்லை என்றால் எப்படி? அதை அவளால் ஏற்றுக்க முடியலை. அன்று மாலை ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு அவள் வந்து நிற்க அவளை மேலும் கீழும் பார்த்தார் தமயந்தி. என்னடி நாடகக்காரி மாதிரி வந்து நிற்கிற என்று கேட்க, வீடு ஏன் இவ்வளவு டல்லாக இருக்கு என்று பார்ட்டி நடக்கும்போது போடப்படும் லைட் செட்டிங்கை குளிரவிட்டாள். வீடு தோட்டம் முழுவதும் ஜெகஜோதியாக ஜொலித்தது. மாலை நேரம் வந்து ஹோம்ஒர்க் செய்துவிட்டு வந்து பால்கனியில் நின்ற அண்ணனும் தங்கையும் கண்டது அந்த அலங்கார விளக்குகளைத்தான். அத்தனை நாட்கள் அங்கே இருந்தும் ஒரு நாள் கூட அவர்கள் இதை பார்த்தது இல்லை. என்னன்னா, வீட்டில் பார்ட்டியா என்று மூஞ்சி தொங்கி போக திவ்யா கேட்க, ஆமா போல என்றான் தினா. அதற்குள் அவள் முகம் சுருங்கி போக, திவ்யா, இது என்ன பழக்கம்? இப்படி தொட்டதுக்கெல்லாம் மூஞ்சியை தூக்கிறது என்று அண்ணனாக கண்டித்தான். சற்று நேரத்தில் பல கார்கள் வந்து நின்றது. விருந்தினர்கள் வந்து விட்டார்கள். கணவனோடு தான் சேர்ந்து விட்டதை ஊருக்கு காட்ட வேண்டும் என்றுதான் அவள் இந்த ஏற்பாடு பண்ணினாள். தமயந்தி தன் அறையை விட்டு வெளியே வரலை. கேட்டவர்களிடம், இனி என்கிட்ட பாலை ஆட்ட முடியாது, அதுதான் கிளவி பதுங்கிருச்சு என்றாள். சாப்பாடு, ஜூஸ் எல்லாமே அவளே ஆர்டர் பண்ணியதால் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் எளிதாக அதை செய்தார்கள். ஆனால் நேரம்தான் ஆனதே ஒழிய தயாகரன் வரலை. காதம்பரி பார்ட்டி பற்றி சொல்லி இருந்தாள். அப்படியா என்றான். அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் வந்தவர்களை காக்க வைக்க முடியும்? எனவே ஏதோ அர்ஜென்ட் வேலையா, தயாவால் வர முடியலை, நம்மளை என்ஜாய் பண்ண சொன்னார், வாங்க என்று கூப்பிட்டாள். ஒரு சிலர் போக வேண்டி இருந்ததால் பஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்டார்கள். சரியாக அதே நேரம் எதிர் வீட்டில் ஒரே ஆட்டம் பாட்டம், ஏக சந்தோஷம். இங்கே பார்ட்டிக்கு வந்தவர்கள் அனைவரும் அங்கே பார்க்க அந்த சின்ன குடும்பம் ரொம்ப குதூகலமாக விளையாடி கொண்டு இருந்தார்கள். கலர் சொல்லி விளையாடினார்கள். பச்சை என்றால் பச்சை கலரை தொடரும். அது ட்ரெஸ்ஸு கலரோ செடியோ ஏதோ ஒன்று. அதே மாதிரி கல்லா மண்ணா, காயா பழமா, இப்படி சின்ன சின்ன விளையாட்டுக்கள். இனியா, திவ்யா, தினகரன், தயாகரன் 4 பேரும் மட்டுமே விளையாடினார்கள். பாவம், இனியாவைத்தான் ஓடி பிடிக்க சொல்லி தோட்டம் பூரா ஓட விட்டார்கள். திவிமா,
அம்மா 10 நாள் இப்படி ஓடினா தன்னால் வெயிட் குறைஞ்சிருவா என்றான் தயாகரன். இடையில் மகளை தூக்கி கொண்டு கொஞ்சினான். மகனை அணைத்து கொண்டான். யாருமே அங்கே இல்லை. விளையாடி களைத்த பின் தயாகரனே தன் கையால் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டான். அவனை ஆசையோடு பார்த்து கொண்டு இருந்த இனியாவின் வாயிலும் ஊட்டினான். அவளுக்கு கண்கள் கரித்து விட்டது. அழாதே என்று ஜாடை காட்டினான். ஏனென்றால் அவன் பிள்ளைகள் அன்று அவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள். அதை கெடுத்துவிடக்கூடாதே என்றுதான் சொன்னான். இந்த ஒரு கூட்டுக்கிளியின் சந்தோஷத்தை பார்த்த காதம்பரி வெகுண்டு போனாள். கணவனுடன் சேர்ந்து விட்டேன் என்று காட்டுவதற்காக அவள் இன்று பார்ட்டிக்கு சில லட்சங்களை செலவு செய்து ஊரார் நண்பர்கள் கவனத்தை அவள் பக்கம் ஈர்க்க எதுவுமே இல்லாமல் தயாகரன் அவர்களுடன் சேர்ந்து நின்று நான் என் மனைவி மக்களுடன் தான் என்று காட்டிவிட்டான். இந்த அவமானத்தை காதம்பரியால் தாங்க முடியலை. தயாகரனுடன் அவள் உடலால் வாழ்ந்தால் கூட அதை மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. அதாவது அவள் கர்ப்பமாக முடியாதே. அப்ப தயாகரனை தன்னுடனேயே தான் வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? முதல் வழி தோல்வி. இரண்டாவது என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். நண்பர்கள் மனைவிகள் காதம்பரிக்கு உதவ முன் வரலை. முன்பே அப்படித்தான். இப்போது இந்த பார்ட்டிக்கு பிறகு பெரிய இடைவெளி வந்துவிட்டது. கணவர்களின் கண்டிப்பு காதம்பரியின் தவறான எண்ணம் புரிந்துவிட்டது. முதலில் காதம்பரி தான் தயாவின் மனைவி என்று அவளுக்கு உதவி செய்தார்கள். இப்ப அவள் இல்லை. தயாகரனின் வாழ்க்கை இனி அவன் மனைவி மக்களுடன் தான் என்றபோது நாம காதம்பரிக்கு துணை போகக்கூடாது என்று விலகிவிட்டார்கள். ஆனால் சரண்யா அப்பா அப்படி விடணுமே? எப்படி விடுவார்? பத்மா இறந்தது முதல் எப்படியாவது தொழிலில் இனியாவை விரட்டிவிட்டு முழு தொழிலையும் கையில் எடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கும் அவர்தான் இப்ப காதம்பரிக்கு உதவினார். அதில் உள்ள ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் சமீப காலமாக ஆல்பர்ட் கம்பெனிக்குள் வந்த பிறகு சரண்யாவின் அண்ணனால் சுதந்திரமாக கம்பெனி விஷயத்தில் செய்ய முடியல. அதற்கு காரணம் ஆல்பர்ட்டின் கழுகு பார்வை. ரமேஷ் தான் இங்கே இந்த கம்பெனியின் பொறுப்பு என்றாலும் எல்லாவற்றிலும் ஒரு பார்வை இருக்கும் ஆல்பர்ட்டிற்கு. அப்படித்தான் சரண்யாவின் அண்ணன் ஆல்பர்ட் கிட்ட வகையாக வந்து மாட்டிவிட்டான். அதிலிருந்து தப்பிக்க உதவச் சொல்லி சரண்யா அப்பா காதம்பரியிடம் கேட்க அவளோ இதில் தனக்கு என்ன ஆதாயம் என்று பார்த்தாள். சரண்யாவின் அப்பா அண்ணன் காதம்பரி மூவரும் சேர்ந்து போட்ட திட்டத்தில் இனியா மாட்டுவாளா? தயாகரன் மாட்டுவானா? இல்லை அவர்கள் குடும்ப வாழ்க்கை சின்னாபின்னமாகி போகுமா? தெரியலை. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரண்யாவின் அப்பா பல வருடமாக தங்கை குடும்பத்தை அடித்து சாப்பிட்டவர். இப்பவும் இது மகளின் சொத்து குடும்பம் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை. எப்படியாவது மகனுக்கு உரிமையாக்க வேண்டும் என்ற எண்ணம்தான். சரண்யா அவள் மாமியார் போலவே எடுப்பார் கைப்பிள்ளை.